நீங்கள் மற்றவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் தேவையில்லாமல் ஷேர் பண்ணக்கூடாது. ஸோ இதை வந்து ஜட்ஜ்மெண்டல் மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குள்ளேயுமே இந்த ஜட்ஜ்மெண்டல் மென்டாலிட்டி அப்படிங்கிறது இருக்குது. அதாவது நம்ம ஒரு நபர் இடத்துல பழகுறோம் அப்படின்னா, ஒரு ஆஃபீஸாக இருக்கலாம், எந்த ஒரு என்விரான்மெண்ட்டாக இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு நபர்கிட்ட பழகும்போது அவங்கள பற்றி நமக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். இப்படி தான் வந்து நம்முடைய ஹியூமன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ அப்படி அந்த ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அந்த ஒப்பீனியனில் ஒரு சில நல்மதிப்பான நிறைய விஷயங்கள் இருக்கும். அதே நேரத்தில் அவங்கள பற்றி நம்ம தவறாக நினைக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களும் இருக்கும். ஆனால் இதில் உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னா, இது வந்து நம்ம சொன்ன மாதிரியே இது வந்து ஒப்பீனியன். ஸோ அவங்க எதை வச்சு நம்ம இதை கெஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அவங்க இப்படி வெளி தோற்றத்தில் எப்படி காட்சியளிக்கிறாங்க, நம்மகிட்ட எப்படி பழகுறாங்க அப்படிங்கிற விதங்களை அடிப்படையாக வச்சு தான் நாம் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒப்பீனியன்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். அப்படி ஃபார்ம் பண்ணும்போது ஒரு சில நெகட்டிவான ஒப்பீனியன்ஸ் கூட நம்ம அவங்கள பற்றி டெவலப் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, நாம் ஒருத்தரை பற்றி எந்த விஷயத்தை நெகட்டிவாக நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை நம்ம தேவையில்லாமல் மற்றவங்ககிட்ட போய் ஷேர் பண்ணவே கூடாது. ஏன்னா முதலாவது காரணம் அந்த ஒப்பீனியன், நம்மளோட அந்த ஒப்பீனியன் வந்து ஒரு வேளை தப்பானதாக இருக்கலாம், நம்ம தப்பாக அசஸ் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரண்டாவது, நம்ம வந்து இந்த மாதிரி மற்றவங்களை பற்றி அடுத்தவங்கள்ட்ட சொல்கிறது வந்து அவங்க பார்த்தாங்க அப்படின்னா, அல்லது அவங்களுக்கு அது தெரிய வந்தது அப்படின்னா, உங்களுக்கும் அவங்களுக்குமான இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை வந்து அது தேவையில்லாமல் பாதிக்கும். இந்த ஜட்ஜ்மெண்டல் மென்டாலிட்டியில் இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம மற்றவங்களை பற்றி என்ன தப்பாக நினைக்கும் அப்படிங்கிறது அவங்ககிட்டே சொல்கிறது. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா படு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். ஒரு சில நேரத்தில் ஒரு இன்ட்யூஷனில் நம்ம கோபத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சட்டுன்னு வந்து கோபப்படுற நேரங்களில் தான் அவங்கள பற்றி தப்பான விஷயங்களை கடக்கடான்னு சொல்லி நம்ம சொல்லிடுவோம். அவங்க நம்மகிட்ட பழகிட்டு இருப்பாங்க, அவ்வளோ நாள் வந்து நம்ம அவங்கள பற்றி இந்த மாதிரியான ஒரு சில மோசமான ஒப்பீனியன்ஸ்லாம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதே அவங்களுக்கே தெரியாது. ஆனால் நீங்கள் இப்படி கடகடான்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் ஐயோ நீ என்னையை பற்றி இப்படிலாம் நினச்சிக்கிட்டு தான் நீ என்கிட்ட பழகிக்கிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அது உங்களோட உறவுகளில் மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ ஹியூமன் லைஃப் இஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் தான். எல்லா சூழ்நிலைகளும் எல்லாரை பற்றியும் ஒரு சில தவறான ஒப்பீனியன்ஸ் நம்ம இருக்க தான் செய்யும், இதெல்லாம் இருக்க தான் செய்யும். அதனால் நம்ம வந்து நல்ல விஷயங்களை பார்த்து தொடர்ந்து கடந்து போயிட்டு இருக்கணும். தேவையில்லாத இந்த விஷயங்களை, நெகட்டிவான விஷயங்களை நம்ம மற்றவங்ககிட்டயோ அவங்களிடத்திலையோ எந்த ஒரு சூழ்நிலையும் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருந்திருக்கும். உங்களோட லைஃப்பில் வந்து நீங்கள் நல்லா வாழ்கிறதுக்கு உங்களுக்கு பிரோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதை மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.